இந்த கற்றாழை செடியில வேற ஏதோ ஒரு செடி புதுசா வளர்ந்துருக்கு. நானும் இத ஒரு 2, 3 வாரமா பார்க்குறேன். எடுக்கலாம், எடுக்கலாம்ன்னு அப்படியே விட்டுட்டேன். இன்னைக்கு எப்படியாவது இத எடுத்துறணும் அப்படின்னு உட்காந்துட்டேன். புதுசா வளர்ந்திருக்கிற எல்லாத்தையும் எடுத்துறலாம் அப்படின்ட்டு உட்காந்து கத்திய வச்சு அறுக்க போனேன். பட் ஆனா அது சும்மா கை வச்சாலே அப்படியே டொப்புக்குன்னு வந்துருச்சு. நான் வந்துட்டு எந்த ஒரு ஃபோர்ஸுமே குடுக்கல. சும்மா வச்சோனே அதுவாவே வந்துருச்சு. அதுக்கப்புறம் நல்லா தண்ணி அத ஓரளவு செட் பண்ணிட்டு, அப்புறம் உள்ள வந்து பார்த்தா இவ்ளோ துணி. ஆக்சுவலா ஒரு 4 டேஸா இது இங்கேயும் சோஃபாக்கும், பெட்ரூம்க்கும் சோஃபாக்குமே மாறி மாறி இருந்தது. ஏன்னா, இத மடிச்சு வைக்கிறதுக்கே எனக்கு அவ்ளோ சோம்பேறி. எனக்கு இருக்கிறதுலயே பிடிக்காத வேலை அப்டின்னா, இந்த துணி மடிக்கிற வேலை. எனக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த அன்னைக்கு கிச்சன் வரவே ரொம்ப லேட் ஆயிட்டு. அதனால ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் பிளான் பண்ணிக்கலாம் அப்டின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நான் துணி மடிச்சுட்டு இருக்கும்போது, என் ஹஸ்பண்ட் வந்துட்டு, "நான் உனக்கு காய்கறிலாம் கட் பண்ணி வச்சுர்றேன்" அப்டின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. நான் அந்த அன்னைக்கு சாம்பாரும், வெண்பொங்கல் வச்சுக்கலாம் அப்டின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். நான் எப்பயுமே இந்த வெங்காயத்த மட்டும் தனியா தாளிச்சு லாஸ்ட்டா ஊத்திருவேன். மத்த எல்லாத்தையுமே ஒண்ணா சேர்த்து நான் வேக வச்சுருவேன். இப்டி பண்ணேன்னா நான் ரொம்ப நேரம் சமைச்சுட்டு இருக்கேன் அப்டின்ற மாரி ஃபீல் இருக்காது. அதனால இப்டி பண்றது. இத தூக்கி ஸ்டவ்ல வச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்துட்டு என்னென்ன வேணுமோ வெண்பொங்கலுக்கு அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துட்டு அதையும் பண்ண ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு என்னமோ இத க்ளோஸ் பண்ண உடனே எனக்கு வந்துட்டு சாம்பார் ஓப்பன் பண்ற ஸ்டேஜ்ல இருந்ததா, அதனால சாம்பாரையும் ஓப்பன் பண்ணி, அதையும் நல்லா டக்கு டக்குன்னு நல்லா தாளிச்சு எடுத்துட்டேன். ஆகாஷ் இன்னைக்கு கட் பண்ணி தந்ததுனாலயோ என்னமோ, இன்னைக்கு ஒரு 20 மினிட்ஸ்லயே நான் எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு வெளிய வந்துட்டேன். அப்புறம் அவங்களும் ரெடி ஆயிட்டு கடைக்கு போய் வடை வாங்கிட்டு வந்தாங்க. ஏன்னா, பொங்கலுக்கு வந்துட்டு வடை இல்லாம சாப்பிட்டா நல்லா இருக்காது அப்டின்ட்டு வடை வாங்கிட்டு வந்தாங்க. அப்படிதான் எங்க பிரேக்ஃபாஸ்ட் நாங்க வந்துட்டு முடிச்சோம். இன்னைக்கு அவ்வளோதாங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல மீட் பண்றேன். பாய்.